இந்த ஸ்கூல்ல ஒரு ஏலியன் தான் டீச்சரா இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க படிக்கிற பசங்க கிராஜுவேஷனுக்கு முன்னாடி இந்த டீச்சர கொலை பண்ணி ஆகணும். அப்படி ஒரு வேள கொலை பண்ணலன்னா, அந்த உலகத்தையே அழிச்சுருவேன்னு சொல்லியிருக்கும். ஆனா, அதுல இருக்கிற பெரிய பிரச்சனை, அந்த ஏலியன் பயங்கர ஃபாஸ்ட்டா இருக்கும். எந்த அளவுக்குன்னா, புல்லட்லாம் ஒரு மேட்டரே இல்லங்கிற மாதிரி அசால்ட்டா டாட்ஜ் பண்ணிரும். இப்ப இந்த டீச்சர கொலை பண்றதுக்காகவே இந்த பசங்கலாம் தினம் ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்காய்ங்க. அப்போ ஒரு நாள் ட்ராப் செட் பண்ணி அந்த டீச்சர எப்படியோ புடிச்சிடுறாய்ங்க. ஆனா, அதுலருந்து ஈஸியாவே டெலிபோர்ட் ஆகி, "இதெல்லாம் பத்தாதுடா பசங்களா" அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்கு பனிஷ்மென்ட்டா எக்ஸ்ட்ரா ஹோம் ஒர்க் குடுத்துருது. இப்போ ஒரு பையன் டவுட் கேட்கிற மாதிரி நைஸா கிட்ட போய் கத்தியால குத்திடலான்னு பாக்குறான். ஆனா டீச்சர் அதையும் தடுத்துடுறாரு. உடனே இந்த பையன் என்ன மன்னிச்சிருங்க குருநாதா, தெரியாம பண்ணிட்டேன்னு கிட்ட போய் அவன் உடம்புல செட் பண்ணி வச்சிருந்த பாம்ப வெடிக்க வச்சிடுறான். இப்போ ஒரு வழியா டீச்சர் இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சடனா சீலிங்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருது. என்னடான்னு பார்த்தா டீச்சருக்கு ஒண்ணுமே ஆகல, நல்லா தான் இருக்காரு. ஆனா இந்த தடவை இவனுங்க பண்ணதெல்லாம் நினைச்சு ரொம்பவே கோவமாகி அவர் மூஞ்செல்லாம் செவந்து போயிருது. எங்க இவனுங்களை போட்டு தள்ள போறாரோன்னு பார்த்தா இவனுங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப இன்னொரு பையன் டீச்சரோட நல்ல மனசை புரிஞ்சுகிட்டு மலை மேல இருந்து குதிச்சோம்னா காப்பாத்த வருவாரு, அப்ப கொலை பண்ணிரலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா டீச்சர் ஸ்ட்ரெயிட்டா வராம அவரோட டென்டக்கல்ஸ் வச்சு ஒரு வெப் மாதிரி செஞ்சு அந்த பையனோட உயிரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவனோட கொலை முயற்சியும் தடுத்து நிப்பாட்டிடுறாரு. நமக்கு மட்டும் நம்ம உயிர் எடுக்கிற டீச்சர் தான் வரானுங்க. உங்களுக்கு உயிர் கொடுக்கிற டீச்சரா உயிர் எடுக்கிற டீச்சரான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.